கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி அப்படிங்க போகும்போது அரிச்சுவடி எங்க நம்ம படிக்கிறோம்? பள்ளிகள்ல. குழந்தைகள் 1.5 வருடங்கள் கழித்து பள்ளிக்கு திரும்பி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த வாரமும் அதை பற்றி தான் அதே தலைப்புல தான் விவாதிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடும். ஸ்கூலை எவ்வளோ மிஸ் பண்ணீங்க இந்த ஒரு 18 months? ஸ்கூலுக்கு போனால் ஃபன்னாக இருக்கும். மிஸ்ஸை கலாய்ப்போம், லாஸ்ட் பெஞ்சில் இருந்து ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம். ஆனால் யாருமே ஸ்டாஃபை மிஸ் பண்ணவே இல்லை. ஆன்லைனில் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெசன்ட் வர்றது கிடையாது. ரீகேப்ல பார்த்த அதே விஷயங்களை தொடர்ந்து பேச இருக்கிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். ஸோ டாக்டர், இவ்வளவு நேரம் குழந்தைங்கள்கிட்ட நான் பேசினதுல இந்த ஒரு பேக் டு ஸ்கூல், அதாவது மீண்டும் பள்ளிக்கு போகிறார்கள் குழந்தைகள். ஸோ இப்போ அவங்க அது பத்தி அதுக்கப்புறம் போகலாம். ஆனா இந்த 1.5 வருஷம் மொத்தமும் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சிருந்தது எதுன்னா இந்த கேஜெட்ஸ். பள்ளிக்கூடமும் ஆசிரியர்களும் கேஜெட்ஸ் மூலியமா தான் குழந்தைங்களை போய் வரைஞ்சிருக்காங்க. இன்னொரு விதம் என்னன்னா, அவங்களுடைய விளையாட்டு நேரங்களையும் இந்த கேஜெட்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கு. நம்ம என்னதான் இந்த கேஜெட்ஸ் பத்தி நிறையாவே பேசிட்டாலும், இந்த கேஜெட்ஸ் நல்லதே கொடுத்துருந்தாலும், மியூசிக் தான் படிச்சிருக்காங்க, இன்னும் இந்த வயசுல அரசியல் தான் படிச்சிருக்காங்க, அரசியல் ரொம்ப அவசியமான விஷயம், அதை தான் படிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த கேஜெட்ஸோட டைம் இவ்வளோதான் அப்படின்னு எப்படி சொல்றது? நல்லதா தான் படிக்கிறாங்க. ஸோ இதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ வர 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 இந்த கேஜெட்ஸ் குழந்தை கையில் இருக்குல்ல, என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுல இவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி வரையறுக்கிறது? இல்லைன்னா இல்லாம போச்சுன்னா, இந்த வரையறைக்குள்ள இல்லாம போச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? கேஜெட்ஸ்ங்கிறது நம்ம பேச ஆரம்பிச்சா அது போயிட்டே இருக்கும். முதல் எபிசோட்ல நம்ம தொடங்கினது இன்னைக்கு ஒரு 58-60 எபிசோட் ஆனாலும் அதுதான் பேசிட்டு இருக்கோம். கேஜெட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ ஆன்லைன் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆன்லைன்னால நிறைய யூசேஜ் இருக்குது. இப்போ கேஜெட்ஸ் இல்லாமல் கிளாஸ் நடக்காது. ரெண்டாவது நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஆன்லைனில் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபார் படிக்கிற பர்பஸ்க்காகவோ இல்லைனா லேர்னிங் பர்பஸ்க்காகவோ கம்யூனிகேஷன் பேசுகிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வி கேன் கிவ் தெம் சம் டைம். ஆனால் சொல்கிற மாதிரி வெப் சீரிஸ் பார்க்குறோம், கேம் விளாடுறோம், வேறு ஏதாவது நாங்கள் அது பண்ணுறோம் அப்படிங்கும் போது மேக்ஸிமம் 1 hour, ஒரு நாளைக்கு 1 hour, அதுதான் ஆக்சுவலா கட் ஆஃப் அக்கார்டிங் டு ஸ்டடி. கோவமா சொல்றாங்க 1 hour அப்படின்னு. நீங்க எவ்வளவு நேரம் பெரும்பாலும் ஒரு குத்துமதிப்பா சொன்னா நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எவ்வளவு நேரத்தை சொல்லுவீங்க? டக்குன்னு எடுக்கிறேன். 7 hours கண்டிப்பா சார். இல்ல படிக்கிறத விட்டுட்டுனா அப்போ ஒரு 4 hours. அப்போ ஒரு 4 hours. ஓகே. குத்துமதிப்பா என்ன எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்க? எஸ், கண்டிப்பா 4 to 5 hours அந்த மாதிரி. 4 to 5 hours எதுல? இந்த யூடியூப் பாக்குறது, இந்த சீரிஸ் பார்க்குறது, இதில் ஒரு 4 to 5 hours ஒரு நாளைக்கு. அதை கிளாஸை தவிர்த்துட்டு கிளாஸ் இன்க்ளூட் இல்லாமல் இது பண்ணால் 4 to 5 hours இதிலே கேஜெட்ஸ்லேயே இது போயிடும். ஓகே, நீ 7 hours. 7 hours. ஸோ நீங்கள் சொன்ன 1 hour, மேக்ஸிமம் 1 hourனு நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக எங்கேயுமே நடக்காது. எங்கே நடக்கிறதோடும் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜ் குழந்தைங்க ஸ்பெஷலாக நம்ம பார்த்தீங்கன்னா 8th 9th அந்த இல்லை, நீங்கள் இந்த 1 hourனு சொல்கிற கேஜெட்ஸ் ஃபோனா, டிவியா, லேப்டாப்பா, எனி ஃபார்ம் ஆஃப் கேஜெட். ஓ, இது மூணு சேர்த்தே 1 மணி நேரம் தான். 1 மேக்ஸிமம் 2 hours, நாட் மோர் தென் 2 hours. ஓகே. அதுவும் நீங்க பிரேக் எடுக்கணும். 2 hours கண்டினியூஸா பார்க்க கூடாது. கண்டிப்பா நீங்க பிரேக் எடுத்து தான் பார்க்கணும். இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் ஆகுனா, எல்லா குழந்தைங்க இப்போ விஷுவலா ஸ்டிமுலை ஆகுறாங்க. அப்படின்னா பார்த்து தான் அவங்களுக்கு அது கத்துக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களே கூடவும் ஒரு 6 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னா 11 மணி வரைக்கும் சீரியல் பார்க்காம நிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கே டிவி ஆனாலும் எந்த ஒரு கேஜெட்ஸ் இருந்தாலும் அதிகபட்சம் 2 மணி நேரம் தான். 2 hours, அதுக்கு மேல போக கூடாது. ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஈவினிங் தான் வருவாங்க, டைம் ரொம்ப கம்மி, படிக்கிற ஹோம்ஒர்க்கை தவிர அவங்களுக்கு அந்த டைமிங்கிறது கம்மியா இருக்கும்போது அது கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வீட்லயே இருக்கும்போது ஸ்கூல் கிளாஸ் நடக்க நிறைய பேர் இன்னொரு டேப் ஓபன் பண்ணி அதுல பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிளாஸ் போகுது, அந்த பக்கம் அவங்க வீடியோ பாத்துட்டு இருக்காங்க. கரெக்ட் கொஸ்டின். இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? ஒரு பக்கம் கிளாஸ் ஓடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் நான் பாட்டுக்கு விளையாண்டு இருக்கேன், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கேன்? அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நாங்க இங்க உட்காந்து பேசிட்டு கால் பேசிட்டு மியூட் போட்டு அங்க திடீர்னு கேமரா டிசேபிள்லாம் பண்ணி விட்டு. ஓகே. ஒரு சைட் டீச்சர்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ஆப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு மியூசிக் சைடு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருங்க சார். ஆக மொத்தம் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க, நீங்கள் பாட்டு கேட்டு இருப்பீங்க. அவங்க பேசுறது கேட்காது சில டைம், ஏன்னா அவங்களுக்கும் நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல.
ஓ அந்த சாக்கை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி வெளியே வந்துடுறோம். இது ஒரு பதில். என்னாச்சு அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ கட் ஆயிடுச்சு அப்படின்றலாம் இல்லையா? போவோம், எஸ் மிஸ் எஸ் மிஸ் அது மட்டும் சொல்லிடுவோம், ஓ அவ்வளோதான். எதுனா கேட்டாங்கன்னா எஸ் மிஸ் அப்படின்னா Yes. கொட்டுற மாதிரி. எவ்வளோ டேஞ்சரஸா இருக்காங்க குழந்தைங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சார்னா, ஸ்கூல் டைமில் வந்து ஸ்கூலில் அவங்க தான் சொல்லுவாங்க பேசாமல் இருங்க கிளாஸில் அப்படின்னு. இங்க நாங்கள் சொல்லுங்க ஆன்லைன் பாப்போம் கிளாஸ்லையும் அப்படிங்கிற அதே கண்டினியூ பண்ணிடுறது. இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணிருக்கீங்க நீங்க இருந்து தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்கள. ஆன்லைன் கிளாஸில் மெசேஜ்லாம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி மெசேஜ் ஆ. ஹாய் ஹாய். ஓ நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க சைடுல வந்து Side ல. சாட்ல வந்து அவங்க ஹாய் எப்படி இருக்கு என்னன்னு பசங்க பேசிக்கிறது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டீச்சர்ஸோட மனதைரியம் தான் சார் சொல்லணும். இது தெரியும் அவங்களுக்கு. எக்ஸாம் வச்சா என்ன நடக்குன்றது தெரியும். கிளாஸ் எடுக்கும் போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்றது தெரியும். நம்ம இங்கே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அங்கே என்ன அவங்க பண்ணுவாங்க, படுத்துருக்காங்களா, செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு. கண்டிப்பா வந்து டிஃபிகல்டிஸ் ஆஃப் தி டீச்சர்ஸ் வந்து இப்பதான் வந்து மாறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தான் மாறி கண்டிப்பா இருக்கு. சார். ஆஃப்லைன் Okay. கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா டீச்சர்ஸும் ஓகே. நீங்க என்ன ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து பிடி கிளாஸ் எடுப்பீங்க, நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல? ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறதில்ல, பட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அசிஸ்ட் பண்ணுவோம். அட்டண்டன்ஸ் எவ்வளோ பர்சன்ட்ஸ் இருக்கிறாங்க, இப்போ சார் சொன்ன மாதிரி அதில் யாரை சேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அந்த மிஸ்பிஹேவியர்ஸ் ஓகே அந்த மாதிரி வந்து அதை எப்படி ஹேண்டில் அது பண்ணுறது, மிஸ்பிஹேவியர்ஸ்னு சொல்றதும் நாட்டினஸ்னு சொல்லி அந்த நாட்டினஸ் மேபி, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படி கொஞ்சம் கரெக்ட் அதில் எதை பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே வெரி குட். நீங்க எதை சொல்ல வந்தீங்க? ஆன்லைன் கிளாஸ்ல வீடியோ ஆன் பண்ணுங்கடான்னா ஒருத்தனும் ஆன் பண்ண மாட்டான். நாங்க கத்திட்டு இருப்போம். ஓ இந்த காலையில அதாவது ஒரு ஆரம்பிச்சது ஆன்லைன் கிளாஸ் தொடங்கினதும் முதல்ல வந்து டே ஆடியோ ஆன் பண்ணுங்கடான்னு ஒரு அரை மணி நேரம், வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு ஒரு அரை மணி நேரம் இதை சொல்லியே ஒரு 20 மினிட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் உச்சகட்டமா பசங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்தெல்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஓ கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்து கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அடேங்க அப்பா. அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலா. இப்ப நாங்க இது ரீஓபனுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓ பள்ளிக்கூடம் திறந்தது குழந்தைகளோடவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் நாங்க மட்டும் தான் போவோமா, நீங்களும் வாங்கடா ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது அது கட்டாயமாகுமா? சரி வெரி குட். ஸோ இப்போ நான் முக்கியமா இந்த விளையாட்டு கேஜெட்ஸ் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பிடி சார்ட்ட தான் கேட்கணும். இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த அதே பிள்ளைகள் இப்ப திரும்பி வந்து உங்க பிடி கிளாஸ்க்குலாம் வர தொடங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த விளையாடுறது இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இப்போ இருக்குது? இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலாக என்னன்னாக்கா அந்த 1.5 இயர்ஸில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் அவங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து கேம்ஸ் தான். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து உடற்கல்வியை வந்து கம்பல்சரி அப்படின்றத மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட மூவ் பண்ணையில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த சோசியலிசம் எல்லாமே வந்து அதில் டெவலப் ஆகும். ஸோ அதனால நல்லா ஹாப்பியாக வந்து குழந்தைகள் 1.5 வருஷம் விளையாடாம இருந்து உன்னை தவிர இல்ல நீ வீட்டுக்கிட்டே விளையாண்டு இருக்க 1.5 வருஷம் விளையாடாம இருந்து இப்ப இந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க, வந்த இடத்துல விளையாட வர போறாங்க உங்ககிட்ட. அந்த நேரத்துல அந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்க, அதே அந்த முன்னாடி இருந்த உற்சாகம் இருக்குதா இல்ல குறைஞ்சிருக்குதா? இல்ல கண்டிப்பா அதை விட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே முன்னாடி இருந்ததை விட இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா அந்த கேப் அவங்களுக்கு அந்த கேப் ஆனதுனால எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டா வேகமா சல்லுன்னு தொடங்குமே அந்த மாதிரி ஒரு உத்வேகத்துல தொடங்கி இருக்காங்க சொல்லலாம். ஆமா ஓகே மோரர்லெஸ் எல்லாருடைய வீட்லயும் வந்து ஸ்பேசஸ் இருக்காது. ஸோ ஸ்கூல் கிரவுண்டு வந்து கம்பல்சரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. எல்லா குழந்தைகளுக்குமே வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே இந்த பெல் சவுண்ட் எவ்வளவு மிஸ் பண்ணீங்க, ஸ்கூல் பெல் சவுண்ட் அப்படிங்கிறத? எஸ் கண்டிப்பாகவே ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா இப்போது ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு இப்போ ஒரு 1 hour கிளாஸ்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கட் ஆயிரும். இப்போ வந்துட்டு ஸ்கூலில் அவங்க கிளாஸ் எடுக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த லாஸ்ட் டாபிக் வந்துட்டு இது பண்ணலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes எடுப்பாங்க. இதில் வந்துட்டு என்னடா இது பண்ணாலும் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே லீவ் ஆயிரும். அதனால அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸ்கூல் பெல் மிஸ் பண்ணது வந்து ஆன்லைன் கிளாஸில் எப்போ முடியுதுன்னு தெரியாது. நம்ம இருக்கவே மாட்டோம் மோஸ்ட்லி. அது எப்பன்னு தெரியல. அதை விடுங்க, நீங்க இருக்க மாட்டீங்க அந்த இதுல விட்டு. இப்போ வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல எப்படின்னா எப்படா முடியும், இந்த 5 நிமிஷம் இப்போதான் இருக்கு, இந்த 4 நிமிஷம் வந்துருச்சு, இந்த பெல்லுக்காக வெயிட் பண்றது, பெல்லுக்காக அந்த வெயிட் பண்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் அது நல்லா இருக்கும். ஓகே வெரி குட் வெரி குட். ஸ்கூல் பெல் சவுண்ட் அது எப்படி அதை மிஸ் பண்ணி அந்த 1.5 வருஷத்துல? கண்டிப்பா முதல் தடவை நீ பள்ளிக்கூடத்துக்குள்ள போனதோ அந்த பெல் சவுண்ட் கேட்டது எப்படி இருந்தது உனக்கு?
திருப்பி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு அதான் மோஸ்ட்டாக அதுவே முடிஞ்சிடும். ஸ்கூலுக்காக திருப்பி கேட்கணும், இந்த பெல் சவுண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பெல் சவுண்ட், ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா இப்போ எல்லாரும்? போயாச்சு. அப்போ அந்த பெல் சவுண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்கள் நான் லேபில் தான் இப்போ உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா வந்துட்டு கிளாஸை 2ஆக பிரித்து தானே உட்காருக்காங்க. லேப் பக்கத்துலேயே பெல் இது இருக்கும், அது அடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். லாஸ்ட் பெல் மட்டும் லாங் பெல் அடிப்பாங்க. ஆனாலுமே டீச்சர்ஸ் சம்டைம்ஸ் முடிக்க மாட்டாங்க. லாஸ்ட் டாபிக்ன்றதுனால 5 நிமிஷம் முடிச்சிடறோமா சொல்லிட்டு அந்த பெல் அடித்தாலே டீச்சர்ஸ்க்கே இரிட்டேட் ஆகும் அந்த பெல்லு. அதில் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? ஆமாம் ரொம்ப. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சார் சொன்ன மாதிரி பிடி கிரவுண்டுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு போறீங்க, 1.5 வருஷம் கழிச்சு போறீங்க. அந்த கிரவுண்ட் எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு? எங்க சார் பிடியே விட மாட்டாங்க. மிஸ்ஸுங்க வந்து கடன் வாங்கிட்டு இதை நான் எடுக்கணும், எக்ஸாம் வருதா அப்படி சொல்லுவாங்க. அது பெரிய ஏன் அப்படிலாம் பண்றீங்க? பாவம் பாருங்க இவ்வளவு ஃபீல் பண்ற. அப்படி சொல்லு. அது வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. இந்த கலாய்க்கிறது கடுப்பு. அடேங்க அப்பா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ? 8th. வெரி குட். அது வந்து மிஸ் இது பண்றாங்க, நம்ம எடுத்து நம்ம இவங்க மொத்தம் நீ உங்க டீச்சர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க, எனக்கு பிடி கிளாஸ் விடுங்க, என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க, கைய பிடிச்சிருந்தீங்கன்னா பயங்கரம் தான் நீ. ஆனா ஓகே, கிரவுண்ட் வந்து எப்போதும் போல தான் இருக்கும். நாங்க போனப்போதான் நல்லா ஜோதியா இருக்கும். அதான் கேக்குறேன், அது எப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பசங்களோட எல்லாரும் ஒட்டு மொத்தமா அந்த கிரவுண்டுக்குள்ள இறங்க போகும்போது ஒரே ஓட்டம் தான். ஓடி போய் அங்கே நின்றுட்டு, சார் பாலைங்க, பாலை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டு, அவங்க காற்று இப்போ ரொம்ப நாள் மூடி இருந்ததுனால காற்றுலாம் இருக்காது. நாங்கள் காற்று அடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு நின்றுட்டு ஆளுக்கு ஒரு டீம் எடுத்துக்குவோம். டீம் எடுத்துட்டு அது எப்படின்னா இவன் எனக்குலாம் கிடையாது, ஓடி போய் அதை தொட்டுவாங்க. அது என்னது? ஓகே, அந்த மாதிரிலாம் டீம் எல்லாம் பிரிச்சு பயங்கர என்ஜாய் பண்ணி ஒரு அந்த முதல் நாள் கிரவுண்ட்ல வந்து அதங்கலம் பண்ணிட்டீங்க. நீங்க வேற யாரும் இந்த மாதிரி ஸ்கூல் கிரவுண்ட்ல முதல் நாள் போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணது? அண்ட் ஃபஸ்ட் டைம் இறங்குறனால வந்துட்டு சரி ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் கிரவுண்டுக்கு வரீங்க அப்படின்ட்டு வார்ம் அப் நிறையா கொடுத்துட்டாங்க. வார்ம் அப் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆசையாக சரி பால் எடுக்கலான்னு போனோடனே பாலை முதல்ல வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகே, எதுக்குங்க வார்ம் அப் எல்லாம் விடுங்க, நான் போய் விளையாடுறேன் அப்படிங்கிற. ஒரு சில டைம்ல எங்கள் சார் வந்து பிடி சாரில் என்ன சொல்கிறது, கிரவுண்டில் சில கல்லாம் இருக்கும், கல்லை பொறுக்க விட்டுருவாரு. அதெல்லாம் முன்னாடி, இப்போ அதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. இப்போ மழை பெஞ்சு வந்துருச்சுல, கல்ல வெளியே வந்துருச்சு, அதனால இப்போ எடுக்க விட்டுறாங்க. இப்போ மொத்தம் எல்லாருமே வந்து அவங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்றாங்க, விளையாட விடுங்க, எங்களை கல்லு பொறுக்க விடாதீங்க, கிளாஸை கடன் வாங்காதீங்க, இதெல்லாம் சொல்லி விளையாட விடுங்கிறாங்க. ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் ஃபைன், சூப்பர், வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும். 1.5 வருஷம் ஃப்ரெண்ட்ஸை வந்து முகம் பார்த்து நேரா பழகாம இத்தனை நாள் கழிச்சு போய் பார்க்க போகும்போது அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது, அவங்களோட உட்காந்து பேசுறது, அதெல்லாம் எப்படி இருந்தது? முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது எப்படி இருந்தது? ஆனால் இப்போவுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஒட்டுக்கா ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய. அதெல்லாம் ஃபைன். எப்படி இருந்தது முதல் தடவை அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது ஸ்கூலுக்குள்ள போகும்போது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ வருவியாடி, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ராங்க் பண்ணாங்க, நான் வரமாட்டேன், ஃபர்ஸ்ட் டே நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, நீ போகாத, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது அவங்க கூட இருக்கும்போது ஜாலியா இருக்கும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்க இதெல்லாம் அவங்க கூட இருக்கும்போது எதுவுமே தெரியாது, ஜாலியா இருக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபர்ஸ்ட் டே. வெரி குட். உனக்கு மட்டும் தான் கேட்கணும், எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருப்பேன். பர்சனல் விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட தான் அதிகமாக ஷேர் பண்ணுவோம். அப்புறம் அதனால வந்து ஜாலியாக இருக்கும் அவங்க நம்ம கூட இருக்கும்போது. அந்த 1.5 years அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை, வெறும் வாட்ஸ்அப் இதில் இருந்தது. நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெரி குட், வெரி குட். அவங்கள பார்த்தோன்னே வாடா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஜாலியாக வாடா மாப்பிள்ள. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா கவலை, சந்தோஷம், அவங்களோட பர்சனல் இது எல்லாமே வந்துட்டு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த 1.5 வருஷம் சோஷியலைஸ் ஆகாம குழந்தைகள் மொத்தமாக இருந்து வந்திருக்காங்க. ஸோ ஹவு டு கெட் சோஷியலைஸ்ட் அகெயின்? திரும்பவும் வந்து அந்த சோஷியலைஸ்ட் அந்த லைஃப்குள்ள போகணும் அப்படின்னா எப்படி போறது? அந்த நேரத்தை வந்து எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும்? இதில் 2 டைப் ஆஃப் குரூப் ஆஃப் குழந்தைங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. எங்ககிட்ட நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு போக ரெடியாக இல்லை, தே டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு ஸ்கூல். அதுலேயும் உங்களுக்கு 2 குரூப். ஒரு குரூப் என்னன்னா குழந்தைங்க நாட் ரெடி டு கோ, இன்னொரு குரூப் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ரெடி டு சென்ட். ஓகே.
இப்போ குழந்தைங்க நாட் ரெடி டு கோனா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் சோஷியலைசிங் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அவங்க ரொம்ப குவாய்ட்டாக இருக்கிற மாட்களாக இருக்கான். இல்லைன்னா என்ன ஆகும், நிறைய குழந்தைங்க என்ன ஆகும்னா அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லை. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு திருப்பி போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த கோ பேக் டு ஸ்கூல் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் தான் யார்கிட்ட பேச வேண்டாம், ஒன்றும் இல்லை, எல்லாமே வீட்டில் வந்துடுது. நம்ம படித்தோமா, நம்ம பண்ணோமா, நம்மளோட வேலை நம்ம பார்த்தோமா, நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எல்லாரோட எப்படி மிங்கிள் பண்ணுறது நம்ம கற்றுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 years போயிடுச்சு. ஆனால் இப்போ சோஷியலைசிங் இந்த ஏஜ் குரூப்புக்கு ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு ஹவு டு அட்ஜஸ்டபிலிட்டிங்கிறது இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இல்லை. சரி நான் ஒரு வாட்டி விட்டு தரேன், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீ எடுத்துக்கோ, அந்த ஒரு இதில் நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நிறைய பேர் சிங்கிள் சில்ட்ரன், அவங்களுக்கு இன்னொரு பிரதரோ சிஸ்டர் கூட இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களுக்கு அது சுத்தமாக எல்லாமே சிங்கிள் சில்ட்ரன் யார் இருக்காங்களா? இல்லை, எல்லாமே 2. மெனி டைம் சிங்கிள் சில்ட்ரன். அப்படி இல்லைன்னா 2 childrenனாலும் நிறைய கேப் இருக்குது. ஸோ நிறைய கேப் இருக்கும்போது நீ விட்டு கொடு, சின்ன குழந்தை ஏஜ் கேப் இருக்கும்போது நீ விட்டு கொட்டுறா. அந்த மாதிரி இருக்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் அவங்களுக்கு அதை எப்படி பேசுறது, என்ன மாதிரி உங்க ஃபீலிங்ஸ் எப்படி நான் ஷேர் பண்ணேன். ஒரு 1.5 வருஷங்கிறது வந்து ஒரு நமக்கே ஒரு பெரிய கேப். ஆனா அந்த குழந்தைகளுக்கு தான் முழுமையா அந்த 1.5 வருஷம் கேப்புங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா நமக்குலாம் வந்து அந்த ஒரு முதல் லாக்டவுன் முடி போகும்போதே மறுபடியும் வேலைகளுக்கு போக தொடங்கிட்டோம், அதுன்னு எல்லாமே வேலைகள் செய்ய தொடங்கிட்டோம். ஆனா குழந்தைகள் வந்து இப்பதான் முழுமையா ஒரு மார்ச் 20ஆம் தேதி 2020 தொடங்கி இன்னைக்கு தான் வந்து இப்போதான் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது பெரிய ஒரு பாஸ் அவங்க லைஃப்ல. அந்த சோஷியல்ங்கிறது ஆஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்கில், நம்ம லைஃப் ஸ்கில்னு சொல்லுவோம். நம்ம வி ஹாவ் டு சர்வைவ் அப்படின்னா கண்டிப்பாக ஹவு டு டாக், வாட் டு டாக், எப்போ நம்ம பேசணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், அது எல்லாமே நமக்கு தெரியணும். பட் நிறைய டைம் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரூடாக பேசுகிறதோ இல்லைன்னா பெரியவங்க கிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறதோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம எப்படி ஒரு 4-5 பேர் பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு தட்டு கொடுத்து பேசி கொண்டு போகிறதோ தெரிய மாட்டேங்குது. அந்த ஆல்ரெடி நமக்கு லேக் ஆகிருக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் புல் ஆயிடுச்சு நிறைய குழந்தைங்களுக்கு. அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அது கொஞ்சம் அவங்க நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கிட்ஸோட லேக் எங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது. அடுத்த குரூப் என்னன்னா இந்த குரூப் இப்போ இவங்க 9, 10, 11 அந்த 10, 11, 12க்கு போய் காலேஜுக்கு போகிறவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கேப். ஏன்னா ஒரு 1.5 வருஷமா அவங்க ஸ்கூல்ல இல்லாமல் சடனாக போய் காலேஜ் லைஃப்ல போட்டாங்க. அவங்களுக்கு அங்கே எப்படி சர்வைவ் பண்ணுறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 1.5 years கேப் வச்சு படின்னு சொல்லி எக்ஸாமும் கேன்சல் பண்ணி மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அவங்களால சர்வைவ் பண்ண ரொம்ப இங்க இருக்கிறதுலே வந்து நீ 12th ஸ்டாண்டர்ட் இல்லையா, ஆக மொத்தம் நீ இப்பதான் முதல்ல ஹையர் செகண்டரி அப்படின்னா நேரா 12th ஸ்டாண்டர்ட் தான் ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகே, அது எப்படி இருந்தது? அந்த இது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்காம இருந்தது. 11th ஸ்டாண்டர்ட் படிக்காம இருந்தது. நடுவில் 2 மாதம் ஸ்கூல் இருந்துச்சு, 1 month ஸ்கூல் இருந்துச்சு. ஓகே, 11th மட்டும் இருந்தது. ஆமா 11th இருந்துச்சு. 12th 10th ஸ்ட்ரைட்டாக போகும்போது பேசிக்காக ஒன்றும் தெரியல. ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் இல்லையா? படிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும் ஸ்டடீஸ்ல. ஓகே, வேற யாரும் அந்த மாதிரி 11th பேசிக்கே தெரியாம 12th போறோங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா டீச்சர் சொல்லி கொடுக்கறது வந்து நேரா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதோட ஆன்லைன்ல படிக்கிறதுங்கிறது வந்து உங்களோட ஓன் எஃபர்ட்ல தான் படிக்கிறீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி வேற எதுவும் இந்த 11th 12th விட்டுட்டு நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 11th standard. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நீ வந்து படிக்கவே இல்லை. சொல்ல போனா ஸ்கூல்ல படிக்கல, எக்ஸாம் இல்லாம பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எஸ் டாக்டர். ஸோ மெயினாக என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அந்த எக்ஸாம் வைக்காம இப்போ ஆன்லைன் வச்சு அவங்க சொன்னீங்க காப்பிங் அண்ட் ரைட்டிங் ஸ்டடிங் எல்லாமே ஓரளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க தேர் ஏபிள் டு ஹேண்டில். ஆனால் சடனாக போய் ஒரு புது டாபிக், ஒரு ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் எக்ஸாம் அப்படின்னு கொண்டும்போது நிறைய குழந்தைங்க ஆங்ஷியஸ் ஆயிடுறாங்க, திணற ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்போ இவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வியும் கூட. ஸோ இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி 2 விதமான எக்ஸாம் இப்போ குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆன்லைன் எக்ஸாமும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து லைவா கிளாஸ்ல வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த தேடி பதில் சொல்றதுக்கான வசதிகள் இருந்தது. இப்போ நம்ம வந்து அதை கொடுக்க போறது கிடையாது. பழையபடி உட்கார வச்சு பேடை வச்சு எழுத வைக்க போறீங்க. அதை குழந்தைகள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏத்துக்குவாங்கன்னு நம்புறீங்களா? இது குழந்தைகள் எப்படி உடனே டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அடாப்ட் ஆயிக்குவாங்களா? ஏன்னா 1.5 வருஷம் கழிச்சு எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவங்க அடாப்ட் ஆகவே இல்லை அதுக்கு. ஆன்லைன் கிளாஸில் அந்த கேர்ள் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதி அதுதான் எல்லாத்துக்கும் பாஸ் ஆகிருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில். நாங்கள் பேப்பர் கரெக்ஷனுமே எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆன்லைன் டெஸ்ட்டில். ஏன்னா நாங்கள் வந்து புக்கை ரெஃபர் பண்ணவே தேவையில்லை, அவன் ஒருத்தரோட ஆன்சர் தான் எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் இருக்கும். ஸோ அதே தான். ஆனால் லைவில் எழுதும்போது ரொம்பவே அவங்க டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எழுதவே மாட்டேன்றாங்க. அவன் லிமிட்டட் கொஷின்ஸ், இவன் 35 வாங்கினா பாஸா, 35க்கு என்ன பண்ணணும்,
எவ்வளோ 1 மார்க்ஸ், எவ்வளோ 2 மார்க்ஸ், எவ்வளோ 5 மார்க்ஸ். அதாவது அந்த குழந்தை முன்னாடி வந்து ஒரு 80க்கும் 90க்கும் எய்ம் பண்ண கேர்ளு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த கேர்ளே இப்போ ஆவரேஜாக இப்படி தான் இருக்காங்க. இப்போ நான் ஜஸ்ட் பாஸ் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி இதான் கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி எழுதுறாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறச்சு. இப்போ குழந்தைகளுக்குமே அது கஷ்டம் தான் இல்லைங்களா, திரும்பி வந்து இந்த லைவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கிறது. ஸோ வேற எதுவும் குழந்தைகள் உங்களோட எய்மே வந்து ஹையாக இல்லை, ரொம்ப லோவாக தான் இருக்குது, கம்மியா இருக்கு. ஆமாம், எஃபர்ட் போடுறதுக்கு ரெடி இல்லை, ஓகே, ஹார்ட் ஒர்க்குக்கு ரெடி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஈஸியாவே பண்ணிட்டு இருந்தது, எல்லாம் ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிருந்ததுனால இப்போ கஷ்டமாக இருக்கு. ஓகே. இப்போ நிறையா பேர் தேர்ட் லாக்டவுன் வருமானு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், நாங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது, ஆனுவல் வரப்போகுது, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர், நீங்கள் படிக்கணும், இனி திரும்பியும் லாக்டவுன் எல்லாம் வராதுன்னு சொன்னாலும் இருக்காங்க. ஆனா அவங்க சொல்லல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க கிளாஸ்ல. இப்போ கூட அவங்க இன்னும் அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. தேர்ட் லாக்டவுன் வருது, நமக்கு எக்ஸாம் கிடையாது, வந்துருச்சு மேம், அங்க வந்துருச்சு மேம், நெக்ஸ்ட் இப்போ டெய்லி வந்து கொரோனா அக்கவுண்ட பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. ஆமா, எக்ஸாம் அதுக்கு அட்டன் பண்ணுறதுன்றது செகண்டரி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக அவங்க உட்காந்து 3 hours அட்டஸ்டச் உட்காந்து எழுதணும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. ஓகே. என்ன எழுதுறாங்கன்றத விட அந்த 3 hours உட்காரணுமே அப்படின்றது அதை வந்து பழக்க போறோம் நம்ம குழந்தைங்களுக்கு. டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஓகே, டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி தான் டாக்டர். 3 மணி, அதாவது இப்போ வந்து ஒரு 40 minutes ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், 20 minutes கேப் இருக்கும், இல்லைன்னா 50 minutes வந்து ஒரு 10 minutes கேப் இருந்தால் அடுத்த கிளாஸ்க்கு டைம் இருக்கும், எல்லாமே இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. உட்கார போறதே வந்து 3 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் முடியும் போது அடுத்த ஸ்டாஃப் வெளில நின்று இருப்பாங்க, அவங்க உள்ள வர போறாங்க. குழந்தைங்களுக்கு அடுத்த ஸ்டாஃப் நின்று இருப்பாங்க, உள்ள வர போறாங்க. இடையில வந்து ஒரு 15 நிமிஷம் கேப், லஞ்ச் அவர், அவ்வளவுதான். டோட்டலா அந்த 1 வருஷம் இருந்த அந்த மொத்த லைஃப் ஸ்டைலுமே திரும்பி வேற மாதிரி பழைய இடத்துக்கு போக போறேன். ஹவ் தே கோயிங் டு மேனேஜ் திஸ் டைம் லைன்? அது போக இந்த எக்ஸாம் ப்ரெஷர், இது எப்படி எல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க? இந்த தலைப்பு 1 வாரத்திலேயோ இல்ல 2 வாரத்திலேயோ முடிஞ்சிருது இல்லை. இது நிறைய பேச வேண்டிய தலைப்பு, இன்னும் விவாதிப்பதற்கு நிறைய இருக்கு. எனவே அடுத்த வாரமும் இதே தலைப்பில் விவாதிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம்.